என்னது வனிதா விஜயகுமார் இளையராஜா வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவங்களா? அட ஆமாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துல ராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற இளையராஜாவோட பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வனிதா விஜயகுமார் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. சோ இந்த நியூஸ் வந்து காலையில ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. இதுக்கு பத்திரிகையாளர்கள் என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு வனிதா விஜயகுமாரை கேட்டதுக்கு அவங்க பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுட்டே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜா சார் வந்து இப்போ அந்த சாங்குக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன மேடம் இல்லை இப்போதான் எனக்கு மெசேஜ் வந்தது. நேரில் போய் பார்த்து நான் வந்து பிளெஸிங் வாங்கினேன், அவர்கிட்ட சொன்னேன். அவரும் ஓகே அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் நான் வந்து பேட்டியெல்லாம் எடுக்கும்போது கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அவரை மிஞ்சுறதுக்கு மியூசிக்கு கடவுள் மாதிரி அவர். கடவுளே நம்மளை கோச்சிக்கிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவரோட வீட்டில் வந்து லிட்டரலாக வளர்ந்துருக்கேன். ஏன்னா சில விஷயம் பேச முடியாது, உண்மையை சொன்னால் தப்பாயிடும், வேண்டாம். என்ன காரணம் மேடம்? நீங்க அவங்க ரைட்ஸ் வாங்கிட்டீங்க, புகைப்படம் எடுத்தீங்க, ஆனா அனுமதி தான் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் விளக்கம் அப்படிதான். இல்லைங்க, நம்ம சோனி மியூசிக்கிட்ட வந்து ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா? சோனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்டிங்கில் வந்து இப்போ வந்து ஒரு பிராண்டு, ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம். அந்த வீடோட பிராண்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ வந்து அந்த வீடோட பிராண்ட் வந்து இப்போது வந்து ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்கேன். ப்ரெஸ்டீஜில் நான் வந்து வீடு வாங்குறேன்னா அங்கே நம்ம நம்பி கையெழுத்து போட்டு பணம் கொடுத்து பத்திரம் வாங்குறோம் இல்லையா? அப்போது வந்து அந்த ப்ரெஸ்டீஜே கிடையாது, இது வந்து என்னோட பூமி அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நடுவில் கேஸ் போட்டாங்கன்னா ப்ரெஸ்டீஜ் மேலே தாங்க கேஸ் போடணும். அப்போ சோனி மியூசிக் வந்து நானுன்னு இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குட் பேட் அக்லி சில படங்களுக்கு, அந்த என்ன படம் அது, அந்த குணா சாங் வந்தது மலையாள படம், மஞ்சுமெல் பாய்ஸ், அது மேலே கூட கேஸ் போட்டாங்க. அந்த மாதிரி பல படங்கள் மேலே போடுறாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, ராஜாப்பா நான் பார்த்தேன், இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து எனக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட வந்து பர்மிஷனாக வாங்கினா நான் காசு கூட தேவையில்லை, நான் கொடுத்துருவேன்னு. நான் அதே தான் செஞ்சேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் பூஜை பண்ணியிருக்கேங்க. நான் வந்து அந்த வீட்டில் லாக்கர் சாவி வந்து ஜீவம்மா கையில் வாங்கி போய் நகையை எடுத்து அம்மன் கிட்ட போட்டு அவ்வளோ தூரம் நான் அந்த